ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் மூன் ஸ்பெஷல் ரீடிங். ஸோ ஃபுல் மூன் அன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங் தான் பண்றேன். ஐ திங்க் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம். ஓகே, ஃபுல் மூன் ஸ்பெஷல் ரீடிங். ஸோ ஃபுல் மூன் அன்னைக்கு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். பாஸ்ட் ஐ திங்க் வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு உங்கள் லைஃப் நல்லா தாங்க இருக்குது. கரண்ட்லி நான் சொல்லுவேன், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் விஷயங்கள் தான் வந்துட்டு கரண்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ. நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் சரி, நீங்கள் உங்களோட திங்கிங்குமே சரி, ஒரு பர்சனை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறதுமே சம்வேர் வந்துட்டு பாஸ்டோட ரிலேட் ஆகுது. இப்போ வந்துட்டு ஒரு பர்சனாகவே இருக்கட்டுமே, அவங்க கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருக்கலாம். கரண்ட்லி அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி இல்லை. பட் ஆனால் வந்து அவங்க பாஸ்டில் பண்ண விஷயங்களை வந்து உங்களால் மன்னிக்க முடியல அவங்கள. ஸோ அந்த பர்சனை பற்றின தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ சம்வேர் வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ளார அந்த பர்சன் அவ்வளோ ஹேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ரியாலிட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பர்சன் வந்துட்டு மேபி உங்களோட திருப்பி அந்த ஒரு பழைய பாண்டிங், அந்த ஒரு மாதிரி பாண்டிங், ஹாப்பி பாண்டிங் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்க. பிகாஸ் அவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க அந்த பர்சனை. உங்களால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வாழ்ந்து காட்டணும், நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் சம்வேர் வந்துட்டு அது உங்களுக்காக நீங்கள் அந்த ஒரு தாட்ஸ் வச்சிருக்க மாதிரி இல்லை. தெர் வாஸ் அ டைம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் நீங்கள் ரொம்ப லோவாக இருந்திருப்பீங்க. உங்கள் கெரியர் வைஸ்லையும் சரி, ஃபினான்ஷியலாகவுமே சரி, பண விஷயத்துலையும் சரி, உங்களுடைய லைஃப்லோட டே டு டே லைஃப்லையுமே கொஞ்சம் நார்மல் பர்சனாக தான் நீங்கள் இருந்திருக்கலாம். பட் ஆனால் வந்து பாஸ்டில் இருந்த அந்த ஒரு பர்சன்ஸ் உங்கள் க்ளோஸ் டு ஒன் தான். நியூ பர்சன் கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களோட க்ளோஸ் டு ஒன், குட் பி சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருக்கலாம், இல்லை சம் ஒன் வெரி வெரி க்ளோஸ். அவங்க தான் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப லோவாக இருந்தப்போ உங்களை வந்து இன்சல்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு கம்பேரிஷன்ஸ், உங்களையும் மற்றவங்களோட வச்சு கம்பேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸும் ரொம்ப ரொம்ப தூண்டி விட்டுருக்கு. கரெக்ட். ஸோ அதனால வந்துட்டு அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், சாதிக்கணும், நானும் பெரிய ஆளாக இருக்கணும், எனக்கு வந்துட்டு நான் இழந்த அந்த மரியாதை எனக்கு கிடைக்கணும். ஸோ இந்த ஒரு தாட்ஸ்னால தான் சம்வேர் பாஸ்டில் நடந்த அந்த ஒரு விஷயத்த அதை வச்சுட்டு தான் நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் நான் சாதிக்கணும், இன்னைக்கு நான் வந்து நல்ல இடத்துல இருக்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த பேஷன்கிறது ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது வெறும் பேஷன் மட்டும் கிடையாது. உங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களுக்காக வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு வெறியோடு இருக்கீங்க. அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், தட் இஸ் அ பாயிண்ட். மற்றபடி வந்து உங்களுக்கு நல்ல ஓடி ஓடி சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பிளேஸில் நிற்கணும், ஒரு பொசிஷனில் இருக்கணும், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல் செட்டில்டாக இருக்கணும், அது உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. சம்வேர் வந்துட்டு அந்த பாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, நீங்கள் யாருன்னு நிரூபித்து காட்டணும் அப்படின்னு. பட் திஸ் இஸ் குட் தான், இது நல்ல விஷயம்தான். பட் ஆனால் வந்து இது உங்களுக்குள்ள ஒரு உங்களோட ஒரிஜினாலிட்டியே மாற்றுது இந்த ஒரு ஹேபிட். சி உங்கள் மனசுக்குள்ளார அந்த தாட்ஸ், பாஸ்ட் விஷயங்கள், அந்த தாட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால உங்களால் வரக்கூடிய அந்த அவுட்கமே எடுத்துக்க முடியல. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அது ஃபெயிலியர் ஆகலாம், இல்லைனா வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். அது உங்களால் ஏற்றுக்க முடியல. பிகாஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாகவே நான் சாதிச்சு காட்டணும், எனக்கெல்லாம் ரொம்ப வருஷம்லாம் டைம் எல்லாம் எடுத்துக்க முடியாது, நான் சீக்கிரமாக வாழ்ந்து சீக்கிரமாக நான் வந்து சாதிச்சு காட்டணும்.
அந்த பர்சன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அதுதான் பாயிண்ட். அதனால தான் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்டான ஒரு பதில் வேணும், இன்ஸ்டன்டான ரிசல்ட் வேணும் நீங்கள் கேட்குறது. ஃபஸ்ட்டு அந்த ஹேபிட்டை ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து சாதிக்கணும்னாலும் உங்களுக்காக அதை நீங்கள் பண்ணணும். உங்களோட பேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னைக்கு நல்லா வாழணும், ஒரு சொசைட்டியில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சம்மர் வந்து உங்களோட பாஸ்ட் ரிலேட்டட், இப்போ நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃப்லையுமே வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ்டில் ரிசீவ் பண்ணது, ஒரு சில கிரிட்டிசிசம் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணது, அது ரிலேட்டடாகவே முடிவு எடுக்கிறீங்களோ? இது எல்லாமே உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து மாற்றிருக்கு. இது வந்து உங்களை வந்து உங்களை வந்து முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இதுதான். ஓகேங்களா? பிடிச்ச வேலையை செய்யுங்க, உங்களுக்காக செய்யுங்க. இது வந்து உங்களோட செல்ஃப் லவ் வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்குதுங்க. இந்த இடத்துல செல்ஃப் லவ்ங்கிறதே இல்லை. ஓகே, ஸோ அதனால அந்த ஒரு ஹேபிட் மட்டும் வேண்டாம். நீங்கள் யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக வந்துட்டு சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகலாம். கம்யூனிகேஷன் இஸ் கீ. ஓகே, ஸோ கம்யூனிகேஷனுமே நீங்கள் வந்து ஆக்சுவலி பார்க்கணும். பிகாஸ் வந்து ஓகே, ஸோ இந்த பயல் பார்க்குறீங்கல்ல, ஐ மீன் இந்த வீடியோ, சாரி பயல் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களா? அதாவது ஹானஸ்டாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்டாக இருக்கீங்களா? நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்துட்டு பிரேக் ஆகிடக்கூடாது. நாளைக்கு எதுக்காவது தேவைப்படுவாங்க, அதனால வந்துட்டு ஒருத்தவங்க அவங்களை இன்சல்ட்டே பண்ணாலும் திருப்பி பேச மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப க்ளோஸ் டு ஒன் ஃபேமிலியாகவே இருக்கட்டுமே, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யாராக வேணா இருக்கலாம். அவங்க உங்களை ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க, ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பதில் இருக்குது, திருப்பி கொடுக்கறதுக்கு பதில் இருக்குது, நல்ல பாயிண்டான பதிலே வச்சுருக்கீங்க, ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க. உடனே அந்த இடத்துல வந்துட்டு இவங்களால நமக்கு ஏதாவது யூஸ் ஆகும், ஸோ இப்போ நம்ம பேசிட்டோம்னா மறுபடியும் தேவையில்லாமல் பாண்டு பிரேக் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு இவங்க ரொம்ப அன்னெசரியாக வந்துட்டு நம்மளை பற்றி தப்பு தப்பாக வெளியே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒதுங்கி போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சில பேர் இந்த ஒரு தாட்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒதுங்கி போக 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 நீங்கள் தான் வீக்காக போயிட்டுருக்கீங்க, வீக்காக தெரியுறீங்க. போல்டாக இனிமேல் வந்து கம்யூனிகேஷனில் டெவலப் பண்ணியே ஆகணும். நீங்கள் போல்டாக பேசுங்க, ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களோட பேச்சுக்களை நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதில் ஒரு போல்ட்னஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே கேட்டு வாங்குங்க, நீங்களே செய்ய ஆரம்பிங்க. உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் ப்ராப்பராக டெவலப் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், எந்த சேலஞ்சஸ் வந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். நீங்கள் டாக்ஸிக் பர்சன் எடுத்துக்கோங்களேன், நெகட்டிவ் பர்சன்ஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒருத்தவங்க டாக்ஸிக் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த பர்சனோட கம்யூனிகேஷன் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்கும். அவங்க பேசுகிற விதம் வந்துட்டு ஆப்போசிட் பர்சனால் வந்துட்டு நோன்னு சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது, அது மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ், அந்த டாக்ஸிக் நெகட்டிவ் பர்சன் இன்றைக்குமே எவ்வளோ சேலஞ்சஸ்லையுமே சர்வைவ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் கம்யூனிகேஷன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு சென்சிட்டிவ் ரொம்ப லோவாக இருக்கலாம். லோ இந்த சென்ஸ் வந்துட்டு இவங்ககிட்டலாம் நம்ம பேசணுமா, பதில் கொடுக்கணுமா, வேண்டாம் போயிடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி லோ ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னதான் ஒரு குட் பர்சனாக இருந்தாலும், நல்ல சென்சிட்டிவ், நல்ல எமோஷ்னலாக இருந்தாலுமே உங்களோட கம்யூனிகேஷன் லோ அண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சம்வேர் வந்துட்டு உங்களோட பாஸ்டில் வந்து நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய தேவையில்லாத கிரிட்டிசிசம், தேவையில்லாத பிளேம், இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அதுக்கான காரணம் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் அவங்கள பேச விட்டது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்.
ஓகே, ஸோ இந்த கம்யூனிகேஷனால தான் உங்கள் பாஸ்ட் இப்படி ஆச்சு. பட் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் மூனில் இருந்துட்டு அந்த ஒரு ஹேபிட்டே வந்து நீங்கள் மாற்றுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே போய் சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கம்யூனிகேஷன் வந்துட்டு உங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற உங்ககிட்ட இருந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. ஓகே, சரி, எனக்கு இந்த 2 கார்ட்லையுமே அவ்வளோ மெசேஜஸ் வருது. ஐ திங்க் இந்த ஃபுல் மூன் அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் குட் எனஃப். ஓகே, எத்தனை பேர் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை? ஐம் நாட் குட், ஐம் பேட், ப்ளேம் பண்ணுறீங்களா? ஸ்டாப் இட். நீங்கள் ஆக்சுவலி நல்ல பர்சன் தான். ஒரு சில சூழ்நிலைகள், ஓகேங்களா, உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில கார்மிக் பேட்டர்ன், அது வந்து நீங்கள் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே இன்வைட் பண்ண மாதிரி இருக்கு. ஐ திங்க் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் தேவையில்லாத பர்சன், தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நீங்களாக தான் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே உங்களோட ஒரு பேட் டைம்ஸ். பட் ஆனால் அந்த பேட் டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது. திஸ் டூ ஷால் பாஸ். ஓகேங்களா, ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னால் தான் எல்லாமே பிரச்சனை அப்படின்னு செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ யூ குட் எனஃப். நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளார ஒரு பேஷன், ரொமான்டிக் அண்ட் ஆல்சோ ஒரு அந்த ஒரு யங் எனர்ஜிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா, சும்மா கம்பேரிஷன்ஸ் பண்ணுறது, தேவையில்லாத இந்த அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னு கம்பேர் பண்ணுறது, பழைய பிரச்சனைகள் இழுத்துட்டு வருதுன்னு கொண்டு வராதிங்க. ஐ திங்க் வந்து நீங்கள் மேரிடாக இருந்தாலும் சரி, இப்போ கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ரீசன் இதுதான். ஓகேங்களா, ஸோ லைக் நிறைய லெட் கோ பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் விஷயமா. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா எஸ், ஒரு புது ரிலேஷன்ஷிப்க்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு புது ரிலேஷன்ஷிப், ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பாஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. பாஸ்டில் நடந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டாக இருக்கட்டும், உங்கள் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அது மாதிரி வேண்டாம். ஓகே, கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, emotions are running high. Fine. ஸோ இந்த ஃபுல் மூன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு ரியலைசேஷன் கிடைக்குங்க உங்களுக்கு, வந்து இந்த ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். நிறைய ரியலைசேஷன் கிடைக்கிறப்போ எமோஷன்ஸ் கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. நிறைய வந்து ட்ராவல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு காரணம் ப்ராப்பர் ட்ராவலிங் இல்லாதது. அண்ட் உங்கள் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்களுமே நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கீங்க. நான் புது பர்சன்ஸ் யாரை பார்த்தாலுமே பேச மாட்டேன், மீட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு மறுபடியும் லைஃப்பில் இன்வைட் பண்ணேன் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு உறவுகளோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட கம்யூனிகேஷனுங்கிறதுமே இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு பவுண்ட்ரிஸை விட்டு வெளியே வாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு நியூ பர்சன்ஸை மீட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை மீட் பண்ணுறப்போ உங்கள் கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஓகேங்களா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு நியூ பர்சன் ஒரு இன்வைட் பண்ணுங்க. ஓகே, பேசி பாருங்க. எமோஷன்ஸ், கொஞ்சம் எமோஷ்னல் பர்சனாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எமோஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லை. ஒரு சில டைமில் ரொம்ப லோவாகிடுறீங்க, ஒரு சில டைமில் ரொம்ப எமோஷன்ஸ் பீக் ஆகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆரக்கிளில் பார்க்குறேன். நிறைய லெட் கோ பண்ணுங்க. ஓகே, நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த ஃபுல் மூன்ல இருந்து கொண்டு வாங்க. டேக் எ சான்ஸ் ஆன் தம். எஸ், நான் சொன்ன மாதிரி மீட்டிங் நியூ பீப்புள், ஒரு புது பர்சன்ஸை மீட் பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் ஏரியாலே நிறைய டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் மீட் பண்ணலாம், பேசலாம். ஓகே, இப்போ உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் என்ன அப்படின்னா, புது பர்சனை மீட் பண்ணனா அப்படின்னா மறுபடியும் அந்த நியூ கம்மர் வந்துட்டு பழையபடி ஏமாத்திடுவாங்களோ, இல்லை வந்து உங்களுக்கு கிரிட்டிசிசம் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயத்திலே வந்துட்டு நீங்கள் லோன்லி ஜேர்னி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் வந்து அட்டாச்மெண்ட் தான் பிரச்சனை நான் சொல்லுவேன். நீங்கள் யூஆர் கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல் நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ உங்களோட அந்த சென்சிட்டிவ் எமோஷனல் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பாசமாக பேசினாலோ இல்லை வந்து அக்கறையாக பேசிட்டாங்கன்னா உடனே நீங்கள் அட்டாச் ஆகிடுறீங்க. ஒரு 2 days கண்டினியூஸாக 2 or 3 days வந்து கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டு பாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா டோட்டல் அட்டாச்மெண்ட். 4th and 5th டேட் மெசேஜ் வரலன்னா அவ்வளோதான் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது வேண்டாம். ஜஸ்ட் பேசுங்க, நார்மலாக பேசுறத பேசுங்க. ஓகேங்களா? உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கான ரீசன் அட்டாச்மெண்ட், அது மட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதுலையுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் வைக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட ஒர்க் ஏரியாலுமே நான் அதுதான் சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களோட ஒர்க் ஏரியாவில் பொறுத்த வரைக்குமே உங்களோட தாட்ஸ் வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு பிகாஸ் வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே கம்யூனிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும் கம்யூனிகேஷன் எப்படின்னு. அண்ட் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப்ல இருக்கீங்கன்னாலுமே கம்யூனிகேஷன் பிக் ரோல். அங்கேயுமே எதுக்குமே அட்டாச் ஆக வேண்டாம். உங்களோட கோல் என்ன? நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா செட்டில் ஆகணும், அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே? எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வந்துட்டு வேண்டாம். அதுவும் அதே மாதிரி யாரோட கிரிட்டிசிசமும் சரி, யாரோட அப்ரூவலுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், உங்களோட லவ்டு ஒன்க்கு உங்களை பற்றி தெரியும். தட்ஸ் எனஃப். ஏன்னா நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த எமோஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான காரணங்களும் சுதான். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறைய போராட்டத்துக்கான ஒரு ரீசன் வந்து பேஸ்லெஸ், அதாவது தேவையே இல்லை. அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு போராடுறீங்க. நான் யாருன்னு மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், என்னோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் ஒரு டாக்ஸிக் பர்சனுக்கு போயிட்டு நீங்கள் யாருன்னு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சீரியஸ்லி டாக்ஸிக் பர்சன் வந்துட்டு உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறீங்களா? தேவையில்லை. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ். ஓகேங்களா? ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லா கிளைமேட்டுமே நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சைல்டுஹுட்டான எனர்ஜியை கொண்டு வாங்க. ஓகே? ரிலாக்ஸ். அண்ட் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ நீங்கள் பண்ணலாம். இந்த ஃபுல் மூனில் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஒரே இடத்துல ஒரே லைஃபே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னாலுமே வந்துட்டு அதுவுமே உங்களோட ஸ்ட்ரெஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து உங்களுக்கான ஒரு டைம் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்க இந்த ஒரு ஃபுல் மூன்ல இருந்து. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஓகே? ஸோ ஐ திங்க் வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் இதில் எல்லா இதுவும் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுல் மூன்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஏரியாலுமே சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலும், உங்களோட ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலியில் மற்ற எந்த விஷயங்கள்லுமே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதாவது சேஞ்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த சொன்ன முக்காவாசி ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸ் தான் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் மாறினாதான் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்? ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், உங்கள் பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், இதில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னாவே உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே? ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் தேவை. நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப தேவைப்படுது. ஓகே? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே நியூ பர்சன்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு பேட் டைமில் இருந்தப்போ, உங்கள் கார்மிக் பீரியடில் இருந்தப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவ் செட் ஆஃப் பர்சன்ஸை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. அந்த பர்சன்ஸ்னால நிறையா ஃபேஸ் பண்ணீங்க. பட் உங்கள் கார்மிக் டைம் அந்த நெகட்டிவ் சைக்கிள் வந்து அப்படியே இருக்கும்னு கிடையாது இல்லை. இட் வில் டர்ன். லைக் உங்கள் லைஃப் மாறும்ல. அப்போ நீங்கள் ஒரு குட் டைம், உங்களுக்கான குட் லக் வர்றப்போ அந்த நியூ பர்சன்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அந்த திங்கிங்கை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஓகே? ஸோ லைக் அட்டாச்மெண்ட் மட்டும் வேணாம் எதுலையுமே. ஓவராலாக நான் சொல்கிறது அதுதான். ஓகே? ஸோ ஐ திங்க் வந்துட்டு தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். இன்னைக்கு ஃபுல் மூன் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரீடிங். அண்ட் நான் ஒரு ஆல்ஃபபெட் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் பார்ப்போம். ஒரு 5 இது எடுக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே? ஜே. ஸோ இது வந்து ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட இனிஷியல், இல்லைன்னா வந்து அவங்க ஸ்டார்டிங் லெட்டர் எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே? டி.
N Y I. ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர் சம்மேர் வந்துட்டு உங்களுக்கு ரிலேட் ஆகும் நம்புறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். ஸோ இன்னைக்கு ஃபுல் மூன் ஸ்பெஷல் ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கைடன்சஸ், நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பை பாய்.